தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தமிழகத்தில் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி பேச்சு. ஆளுநர் மாளிகையில் நாளை நடைபெறும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க மாட்டார். மாநிலத்தின் நலன்களுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் போக்கிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புறக்கணிப்பு என விளக்கம். பீகார் மாநிலத்தில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு. வருகிற 19ஆம் தேதிக்குள் அனைவரும் பார்க்கும்படி இணையதளத்தில் வெளியிடவும் தேர்தல் ஆணையத்திற்கு ஆணை. ஜம்மு காஷ்மீரின் சஷோதி பகுதியில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவு. 12 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம். சென்னையில் பணி நிரந்தரம் கோரி கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அனைவரும் விடுவிப்பு. தூய்மை பணியாளர்கள் மாண்பினை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தூய்மை பணியாளர்களின் நலன் காக்க 6 புதிய அறிவிப்புகள். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் முதற்கட்டமாக சென்னையில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தூய்மை பணியாளர்கள் கண்ணீருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் காட்டம். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தாவேகா தலைவர் விஜய் கடும் கண்டனம். தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா என்றும் திமுக அரசுக்கு கேள்வி. தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறை ஏவுவது கோழைத்தனம் என்றும் சாடல். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதாக புகார். போலீஸ் தாக்கியதில் கை உடைந்து விட்டதாக பெண் வழக்கறிஞர் கண்ணீர் பேட்டி. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட 6 வழக்கறிஞர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். கைது நடவடிக்கை அவசியமா என காவல்துறைக்கு கேள்வி எழுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தெருநாய்க்கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கும் அதே சமயத்தில் நாய்களை துன்புறுத்தவும் கூடாது. ராட்வெலர் நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்த கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். உங்களுடன் ஸ்டாலின். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. காணொலி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்ததாக தகவல்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் பழங்குடி மக்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. மலை கிராமத்தில் தேவைப்படும் உதவிகள் குறித்து கேட்டறிந்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது தம்பிதுரையை பேச அனுமதிக்காதது மிகப்பெரிய இழுக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு தடை கோரிய வழக்கு விசாரணையை வருகிற 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று ராமதாஸ் நம்பிக்கை. தன்னுடன் இருப்பவர்கள் குறித்து அவதூறு பரப்ப பணம் கொடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கு தலா 1,75,000 அபராதம் விதிப்பு. 23 மீனவர்களுக்கு 29ஆம் தேதி வரை காவலை நீட்டித்தும் இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சங்கராபுரம் அருகே கடுவனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவில் கிடந்த பல்லி. 54 மாணவ மாணவிகள் வானாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதி. ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வடிகால் வாய்க்காலில் முறையாக வழி இல்லாததால் சாலையில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். பல்லடம் அருகே தனியார் பனியன் நிறுவன ஊழியர்கள் போராட்டம். 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு 5 வாரங்களாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செல்போன் கடையில் தீ விபத்து. அருகில் உள்ள கடைகளுக்கும் தீ பரவிய நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். சென்னை, கோவை, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் கூலி திரைப்படத்தை காண குவிந்த ரசிகர்கள். திரையரங்குகள் முன்பு ஆட்டம் பாட்டம் என கரை புரண்டு உற்சாகம். மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் சர்வதேச 4வது காற்றாடி திருவிழா தொடக்கம். பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தோர் பங்கேற்பு. பாலியல் புகாரில் கேரள நடிகை மினு முந்தீர் கைது. சினிமாவில் நடிக்க வைப்பதாக சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் நடவடிக்கை. தெருநாய்களின் பிரச்சினைக்கு அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என உச்சநீதிமன்றம் காட்டும். நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்படும் விதிகளை யாரும் கடைபிடிப்பதில்லை என்றும் விமர்சனம். ரசிகர் கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்த உச்சநீதிமன்றம். ஜாமீன் ரத்தான நிலையில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது தோழி கைது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணி.
2 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை சுமந்து வந்த பொதுமக்கள். கேரளாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேக்கரிக்குள் புகுந்த ஆட்டோ. விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தைவானை புரட்டி போட்ட போடல் புயல். மணிக்கு 191 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசிய நிலையில் 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. தெருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு நடிகை சதா எதிர்ப்பு. நாய்களை கொல்லாதீர்கள் என்று கண் மல்க வீடியோ வெளியீடு. Don't call yourself animal lovers and don't call yourself dog lovers. I don't know how it's going to be possible now that this judgment is already passed. People who are trying to have a peaceful protest on the streets are being taken away by the police. So I have no idea how this is going to work, but it's going to be death of... தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.